நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளின் நம்முடைய வேத படிப்பு விசேஷமாக 2 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களின் மேலே இருக்க போகிறது. ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. நிச்சயமாக நாம் பெரிய காரியங்களை இந்த நாளிலே கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமேன். சரி, உங்களுடைய வேத புத்தகங்கள்லாம் நீங்கள் திருப்பி 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. போன முறை நாம் நல்ல நண்பனின் 3 அடையாளங்கள் என்பதை குறித்து பார்த்தோம். அதுக்கு தாவீதையும் யோனத்தானையும் நாம் எடுத்துக்கொண்டோம். அப்போ அவங்க ஒரே நண்பன் தானா தாவீதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. ஆனால் மிக நெருங்கிய உண்மையான நண்பர்கள் சிலர் இருந்தாங்க. அதனால யார் அவனுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, அவனுக்கு எதிராக அநேக எதிரிகள் இருந்தார்கள். ஆனால் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப 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 கம்மி. அதுலேயும் வெரி வெரி ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரியலி அஃபெக்ஷனேட் டுவர்ட்ஸ் ஹிம். அவனுக்கு ரொம்ப நேசிக்கிற நல்ல நண்பர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதில் இன்னைக்கு 1 அல்லது 2 நண்பர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதனால இன்றைய வேத படிப்பு அப்படிதான் இருக்க போதில்ல. சரி, 15ஆம் அதிகாரம் திருப்பி கொண்டீங்களா? 19ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் முக்கியமான பகுதி. அதனால 19லிருந்து 22 வரைக்கும் நான் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. அப்பொழுது ராஜா கித்தியனாகிய ஈத்தாயை பார்த்து, நீ எங்களுடனே கூட வருவானேன்? நீ திரும்பி போய் ராஜாவுடனே கூட இரு. நீ அந்நிய தேசத்தான், நீ உன் இடத்திற்கு திரும்பி போகலாம். நீ நேற்றுதானே வந்தாய். இன்று நான் உன்னை எங்களோடே நடந்து வரும்படிக்கு அழைத்து கொண்டு போக முடியாதே. நான் போகக்கூடிய இடத்திற்கு போகிறேன். நீ உன் சகோதரரையும் அழைத்து கொண்டு திரும்பி போ. கிருபையும் உண்மையும் உன்னோடே இருப்பதாக என்றான். ஆனாலும் ஈத்தாய் ராஜாவுக்கு பிரதி உத்தரமாக, ராஜாவாகிய என் ஆண்டவன் எங்கே இருப்பாரோ அங்கே உமது அடியானும் செத்தாலும் பிழைத்தாலும் இருப்பான் என்று கர்த்தருடைய ஜீவனையும் ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். 22ஆம் வசனம். அப்பொழுது தாவீது ஈத்தாயை நோக்கி, நடந்து வா என்றான். அப்படியே கித்தியனாகிய ஈத்தாயும் அவனுடைய எல்லா மனுஷரும் அவனோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நடந்து போனார்கள். கொஞ்சம் வசனம்தான், ஆனால் முன்னால நடந்த சம்பவம் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீ கொஞ்சம் கவனித்து கேளுங்க. இப்போ தன்னுடைய குமாரன் அப்சலோம் எடுத்த எதிரான முடிவுகளினாலே தன்னுடைய சிங்காசனத்தில் விட்டு இறங்கி தனிமையாக தனக்கு உண்மையாக இருந்த ஊழியக்காரர்களோடு கூட தாவீது வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போகிறார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு கடினமான காலம் தாவீதுடைய வாழ்விலே, கடினமான காலம். இந்த கடினமான காலங்களில யார்கிட்ட போறது, யார்கிட்ட நிக்கிறதுங்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்கும். இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸ்ல போகலாமா, இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போகலாமா, இல்லை மனைவிட்ட போகலாமா, பிள்ளைகள்கிட்ட போகலாமா, இல்லை தாய் தகப்பன்கிட்ட போகலாமா, இப்படி அநேக காரியங்கள் நம்ம நினைப்போம். ஆனால் இங்கே ஒரு நண்பர்கிட்ட முதலாவது தாவீது அப்படியே நெருக்கமாய் வருகிறார். ஆனால் அதற்கு முன்பதாக மற்ற காரியங்கள் நம்ம பார்க்குறோம். சரியா? இங்கே நீங்கள் பாருங்க, தப்பி ஓடுகிற தாவீது ஒரு இடத்துல நிற்கிறார். நீங்க முன்னால வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல நிற்கும் பொழுது இந்த ஈத்தாய் அப்படின்னா இங்கிலீஷ்ல இட்டாய்ன்னு இருக்கும், அதாவது ஹிட்டைட்னு இருக்கும். ஹிட்டைட் அப்படின்னு சொன்னாக்கா ஆக்சுவலி இஸ் கம்மிங் ஃப்ரம் கேட், இல்லை என்ன சொல்ல போனா காத்து ஊரான் அவன். அதனால இதுல எப்படின்னா கித்தியனானன் இதுல இருக்கும், கித்தியனானன் இருக்கும். ஆனால் இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா கிட்டைட்னு இருக்கும். கிட்டைட் அப்படின்னு சொன்னாக்கா இந்த காத் ஊரிலிருந்து வருகிற மனுஷன், அவ்வளவுதான். சரியா? இந்த காத்து ஊர் தான் கோலியாத்துடைய ஊர், அதை நான் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ எப்படின்னா பார்த்தீங்கன்னா, இந்த நெருக்கடியான நேரத்துல இந்த மகன் நான் வருகிறேன் என்று சொல்றத நம்ம பார்க்குறோம். இப்போ எல்லாரும் தாவீதோட நடந்து போறாங்க. ஊழியக்காரர்கள் கொஞ்சம் பேர் போறாங்க, அதோடு கூட இவர் போகிறார். எல்லாம் வெறுங்காலோட அவர் போகிறார், அழுது கொண்டே போகிறார். ராஜா எப்படி போவாரா? போய்கொண்டிருக்கிறார். அந்த நேரத்துல
எல்லோரும் அவருக்கு முன்பாக நிக்கிறாங்க. நிற்கும் பொழுது 18ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு திரும்ப வாசிக்கிறேன். அவனுடைய ஊழியக்காரர் எல்லாரும் கிரேத்தியர் யாவரும் பிலேத்தியர் யாவரும் அவன் பக்கத்திலே நடந்து போனார்கள். காத்தூரிலிருந்து கால்நடையாய் வந்திருந்த 600 பேராகிய கித்தியர் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக நடந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. ராஜாவுக்கு முன்பாக யார் போறா? இந்த கித்தியனான யார் போறா? இத்தாய் போறான். கூடவே அவனோடு வந்திருக்கிற 600 ஜனங்கள் போறாங்க. நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த கித்தியனாய் இத்தாய் அந்நியன்னு சொல்றோமே 19ஆம் வசனத்துல பார்க்கும்போது, நீ அந்நியனாச்சே, நீ ஏன் என்னோட வரணும், உன் இடத்துக்கு நீ போ, நேத்து தானே நீ கால்நடையா வந்திருக்கேன்னு சொல்லுகிற அந்த அருமையான தாவீதுடைய அந்த ஆலோசனை நல்ல ஆலோசனை. ஏன் இவர் எடுக்கல? 19ஆம் வசனத்துல அவர் சொல்லும்போது, நீ துன்பப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு யார்கிட்ட சொல்றாப்புல? இத்தாய் கிட்ட தாவீது சொல்றாரு. நீ அந்நியன், இங்கிருந்து வந்திருக்க, யூ வாண்டட் டு ஸ்டே இன் ஜெருசலேம், அதுக்காக நீ வந்திருக்க, நீ இங்கதான் இருந்திருக்கணும், இப்பதான் புது ராஜா வந்துட்டாரு, நீ போய் எருசலேம்ல இரு, இல்லைன்னா திரும்ப உங்க வீட்டுக்கு போயிரு, ஆனா இங்கிருந்து போயிருப்பா அப்படின்னு சொல்லும்பொழுது, நீ துன்பப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாரு. உண்மையாவே மனுஷ பார்வையில் நம்ம பார்த்தோம்னா நல்ல ஆலோசனை தான் தாவீது. அவ்வளவுப்பட்ட அருமையான அந்த ஆலோசனை சொல்லும் போது அவ எடுத்துக்கொள்ள தானே வேணும். நிச்சயமா அப்சலோம் தான் வெற்றி பெற போறான், தாவீது திரும்ப சிங்காசனத்துல ஏற போகிறது இல்லைங்கிறது உறுதியாய் தெரிகிறது இருக்கிற சூழ்நிலையில. சரியா? இப்படிப்பட்ட நிலையில இந்த ஈத்தாயுடைய அடையாளங்கள் என்ன? அந்த 3 அடையாளங்கள் பார்த்தோம்ல. இப்ப ஈத்தாய்க்கு என்னென்ன அடையாளம்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? எதுக்கு இந்த 600 பேர் அங்கேருந்து வந்தாங்க அப்படின்னா, அதுக்குரிய காரியங்கள் நம்ம பின்னால பார்க்கலாம். ஆனா முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஈத்தாய் வசதியான வாழ்க்கையை விரும்பி எருசலேமுக்கு வரவில்லை. நல்லா கவனிக்கிறீங்களா? ஒரு தலைவனை பின்பற்ற வேண்டும் என்றால் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. ஒரு லீடருக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கணும்னாக்கா, அவர் நல்லா இருந்தா அவர் பின்னால போனா இவங்களுக்கு வேண்டியது எல்லாம் கிடைக்கும்னு வருவாங்க இல்லையா? அப்படித்தானே வந்திருக்கணும். எங்கேயோ இருந்து வர்றாரு. காத்து ஊருங்கிறது எந்த இடத்துல இருக்குன்னா, பெலிஸ்திய தேசத்துல இருக்கு. எதிரிகள் தேசத்திலிருந்து, எதிரிகள் இருக்க வேண்டிய இடத்துல இருந்த ஒரு எதிரி இன்றைக்கு நண்பனாய் மாறி எங்க வராரு? தாவீது கிட்ட வர்றாரு. வை? எதற்காக வருகிறார்? ஆச்சரியமா இருக்குல்ல? அதை நம்ம யோசித்து பார்த்தோம்னா பெரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு சொல்லுவார். சரியா? ஒரு எதிர்காலமே தெரியாத பயணத்திலே போய் கொண்டிருக்கிற தாவீது, அதோடு போகிற அவளோட உண்மையான ஊழியக்காரர்கள், அதோடு கூட இந்த அந்நியனாகிய ஈத்தாயும் 600 காத் ஊராரும் போறாரு. சரியா? ரைட். வசதியை அடிப்படையாக கொண்டு அவன் போல. அதை நீங்க வச்சுங்க. சிங்காசனத்துல இருந்தாருன்னா அரண்மனையில இருந்திருக்கலாம்ல. இப்ப இல்லையே, வனாந்தரத்துல போறாரு. பேசாம அவர் சொன்னபடி அங்க போய் இருந்திருக்கலாமே, ஏன் இப்படி வராரு அப்படிங்கிற நம்ம என்ன பண்ணணும், நம்ம உண்மையா நம்ம பார்க்கணும். சரியா? இந்த காலத்துல கூட இப்படிதான் மக்கள் இருக்காங்க. ஆனா நாம அப்படி இருக்கக்கூடாது. இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், நாம் ஒருவருக்கு நண்பராக இருந்தால் அந்த நண்பருக்கு கடினமான காலங்கள் வரும்பொழுது என்னுடைய வசதியை நான் பார்க்க கூடாது. நான் வசதியா இருந்தாதான் நண்பனோட இருப்பேன்னு இல்லை, அங்க நான் போவேன்னு சொல்லி நிச்சயமாக போக வேண்டும். அந்த உறுதியான உண்மையான விசுவாசமுள்ள நண்பனாக நாம் இருக்க வேண்டும். இத்தாயி அப்படிதான் இருந்தார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஒரு சிங்காசனத்துல இருக்க ராஜாவுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறது ஈஸி. வனாந்தரத்துல போற கிட்டத்தட்ட அனாதையை போல யாருக்குமே உதவாத ஒரு நிலையில இருக்கிறவரோட நிற்க முடியுமா? போகிறார். இந்த உண்மைத்தன்மை எப்படி தெரியுமா இருக்கு இந்த ஈத்தாய்க்கு? முதல் அடையாளம், இந்த ஈத்தாய் பதிலளித்த வார்த்தை என்ன தெரியுங்களா? கர்த்தர் ஜீவனுள்ளவர் என்றும் என் ஆண்டவனாகிய ராஜா ஜீவனுள்ளவர் என்றும் ஆணையிட்டு சொல்லுகிறேன், என் ஆண்டவனாகிய ராஜா எங்கே இருப்பாரோ, மரணமானாலும் சரி ஜீவனானாலும் சரி அங்கே உமது அடியேன் இருப்பேன் என்று 21ஆம் வசனத்துல இவர் சொல்லுகிறார். அதனால இது நம்ம மனசுல வச்சுக்கணும். ஏன் என்று சொன்னால், சிங்காசனத்தை பின்பற்றுவேன்னு சொல்லல, நீங்க வெற்றி பெற்றா உங்க பின்பற்றுவேன்னு சொல்லல, நீங்க எங்க இருந்தாலும் உங்களை பின்பற்றுவேன். அந்த ஒரு நபருக்கு பின்னால ஒரு நல்ல நண்பன் போகிறான் என்பதை பார்க்கிறோம். இத்தாய் தாவீதை பின்பற்றுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தாவீதுக்கு நல்ல குணாதிசயங்கள் இருந்தது. அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா இல்லைங்களா? அதனால் நல்ல குணம்ல அவர் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன்.
இதெல்லாம் அவனுக்குள்ளாக ஒரு மாற்றத்தை கொண்டிருக்க வேண்டும். அதனால அந்த எங்க நாட்டுல இருக்கிறத விட இவருடைய நாட்டுல வந்து இவரோடய இருப்பேன்னு சொல்லி அவர் வந்து பார்க்குறோம். அப்ப என்னன்னா அவருக்கு ஒரு நன்றி உணர்வு இருந்திருக்கணும். இவருக்குடைய அந்த கேரக்டருடைய அந்த பார்த்து அதே கேரக்டர் எனக்கும் வரணும்னு சொல்லி அங்க வந்திருக்கணும். சரிங்களா? அதனால இதுதான் முக்கியமான காரியம். முதல்ல வந்து உங்களை பின்பற்றுவேன்னு சொன்னான். இரண்டாவது அவனுடைய குணாதிசயங்களை பார்த்தான். மூன்றாவது அந்த தேவரெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து அவனோடு கூட இருக்கிறான். அதனால இந்த இப்படிப்பட்ட காரியங்களை செய்த இந்த ஈத்தாயை பிற்காலத்திலே தாவீதுக்கு இருந்த 3 படைத்தளபதிகளிலே இருவர் நிச்சயமாக யார்தான்? எபிரேயர் இல்ல எருசலேமிலே இவனோடு இருக்கிறவர்கள் யூதர்கள். ஆனா இவன் யாரு? பெலிஸ்தன். ஆனால் கர்த்தருடைய நிழலுக்குள்ளே வந்தவன். அவனுக்கு 3வது இடத்தை கொடுத்து 3 படைகளாய் தன்னுடைய படைகளை பிரித்தெடுத்து இரு யூதர்களுக்கு அதை கொடுத்து இவருக்கு பொறுப்பை கொடுத்தாரு. அது காரணம் அவனுடைய விசுவாசம், தன்னை பின்பற்றி வந்த கடினமான காலத்துல கூட இருக்கிற அந்த காலம். அதனால உலகம் திறமையை பார்க்கும், ஆஹா அதுதான் இஸ் த ரைட் பர்சன் அப்படி சொல்லுவாங்க. ஆனா எப்படி கிடையாது, தேவன் வேற மாதிரி பார்க்கிறாரு. தேவன் எப்படி பார்க்கிறாரு தெரியுமா? நம்முடைய உண்மை தன்மையை பார்க்கிறார்ல. ரியலி ஆர் வி லாயல் டு மை ஃப்ரெண்ட், மை ஃப்ரெண்ட் ஆர் அவர் ஃப்ரெண்ட், அப்படிதான் ஆண்டவர் பார்க்கிறாரு இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். அதற்கு காரணம் தாவீதோடு இவன் இருந்த நெருங்கிய நட்புத்தன்மை, அதோடு கூட உண்மைத்துவம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? இதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு நண்பனை பற்றியும் அவனோடு கூட வந்திருந்த 600 ஆண்டவரே ராஜா கத்தாவை பின்பற்றுவர்களை பற்றியும் நாங்கள் பார்த்தோம் ராஜா. இந்த ஒரு நண்பன் ஆண்டவரே கத்தாவை, நான் செத்தாலும் நான் ஜீவனோடு இருந்தாலும் எப்படியும் என் ராஜாவாகி ஆண்டவன் எங்கே இருக்கிறாரோ அங்கேதான் இருப்பேன் என்று சொல்லி தன்னுடைய உண்மைத்துவத்தை, விசுவாசத்தை கடைசி வரை காத்து கொண்டதை பார்க்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, யோனத்தானை காட்டிலும் ஒரு பெரிய ஆண்டவரே கத்தாவே அர்ப்பணிப்பு, உறுதி ஆண்டவரே ராஜா ஈத்தா இடத்துல இருந்தது. அதை அங்கிருந்து நாங்கள் கத்தாவே பார்த்து கொள்கிறோம். எங்களுடைய குணாதிசயில் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் சுவாமி. எங்களுக்கு அப்பேற்பட்ட கிருபைகளை தருவீராக. வரும் நாட்களிலே இன்னும் மற்ற ஃப்ரெண்ட்ஸையும் நாங்கள் பார்ப்பதற்கு வேண்டிய கிருபைகளை தாரோம். எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. எங்களுடைய குணாதிசயங்கள் மாறும்படி உங்களுடைய ஆவியானுடைய அபிஷேகங்கள் மேலே இருக்கட்டும். துதிக நம்மை செலுத்துகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.